ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஆண்டுடைய கடைசி மாதமும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ 2025 ஆண்டுடைய கடைசி மாதம், கடைசி நாள் ஒரு ஆன்மீகத்தில் முக்கியமான நாள். டிசம்பர் 30ஆம் தேதி தான் ஒரு அதிபயங்கரமான ஆன்மீக முக்கியமான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் விஸ்வாச ஆண்டுடைய மார்கழியுடைய 15ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா? இந்த நாள் வளர்பிறையில் மார்கழி மாத ஏகாதேசியானது பரணி நட்சத்திரத்தில் வருது. இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும். இந்த ஏகாதேசி அன்னைக்கு அனைத்து விஷ்ணு ஆலயங்கள்லேயும் சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சிறப்பு உற்சவம் நடைபெறும். அதே போல் இந்த நாளில் இருந்து அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லேயும் ராப்பத்து உற்சவமானது ஸ்டார்ட் ஆயிரும். இப்படி இந்த அதிபயங்கரமான நாளில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆண்டு முடிகிறதுலேருந்து ஆண்டு புதுசாக தொடங்கும் போது தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மீனம் ராசியில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. உங்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் இந்த நாளில் செய்யணும். அந்த பரிகாரங்கள் என்ன, அதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவை பார்த்து மீன ராசிக்காரங்க பயன்பெறுங்க. மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீனம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் ஆண்டுடைய கடைசியாக கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா கிரகநிலைகள் அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திராடதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசியில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு, ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி, ராகு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. எச்சரிக்கையோடு எதிலும் ஈடுபடக்கூடிய மீன ராசினருக்கு நீங்கள் அவசரமாக எதையுமே செய்யக்கூடிய தயங்காத குணமும் உடையவர்களாக இருப்பீங்க. இந்த குணம் இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏகாதேசிக்கு பிறகு பணவரவு தாராளமாக கூட போகுது. ஆனால் உடல் சோர்வு மட்டும் ஒரு பக்கம் உண்டாகும். அந்த உடல் சோர்வு உண்டாகிறதுனால வீண் கவலை, வீண் வாக்குவாதம், இந்த மாதிரிலாம் சிலது ஏற்பட போகுது. இதில் முயற்சிகளில் வெற்றி உண்டாகுங்கிறதுனால புது முயற்சிகள் செய்யலாம். எதிர்ப்புகள் வரதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எதிர்ப்புகள் அகலோ. நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த டைம் தீரும். தொழில் வியாபாரத்தில் கூட லாபகரமாக எல்லாமே சூழ்நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் பெரிதும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சாதகமாக இந்த ஏகாதேசிக்கு பிறகு பலன் கிடைத்து நடந்து முடியும். பயணங்கள்லாம் வருவதை மேற்கொண்டிங்கன்னா பயணம் மூலம் வியாபார தொழில் விரிவாக்கம் பெற முடியும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் பழைய பாக்கிகள் வசூலாகும், நிதி நிலைமை உயரும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்குங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஏகாதேசிக்கு பிறகு உங்களுடைய செயல் திறமை மூலம் கடின பணிகளை எளிதாக செய்து முடிக்க முடியும். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் கூட சுபகாரியம் நடக்கும். திருமண முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் அதில் இன்னும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம்.
ஆடை ஆபரணங்கள்லாம் உங்களுக்கு நிறைய சேரும். விருந்தினர்களுடைய வருகையும் இந்த ஏகாதேசிக்கு பிறகு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு முழுசா இருக்கும். சுதந்திரமான எண்ணம் உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த எண்ணத்துக்கேற்ப செயல்படுவது தான் இந்த ஏகாதசியில ரொம்பவே ஸ்பெஷலு. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மொத்தமாக தீரும். எதிர்ப்புகள்லாம் அகலும். பணவரவு உங்களுக்கு கூடும். அந்த பணவரவை கொண்டு சேமிப்பு பண்ணுங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது ஏகாதசிக்கு பிறகு நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். அதில் கவனமாக இருக்கணும். பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எடுத்த வேலையில் மிகவும் கவனமோடு செயல்படுவது நல்லது. மன வலிமை ஒரு பக்கம் அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் மதிப்பு கூடும். அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியானது உண்டாகும். கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிக்க முடியும். விளையாட்டுக்களில் ஆர்வம் உண்டாகும். அதனால் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப பார்க்கும்போது புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்கு இந்த ஏகாதசியிலிருந்து தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது. இருந்தாலும் சற்சில வாக்குவாதங்கள் இருக்கும். எதிலோ அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் ஈராது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. அதை முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உத்திராடத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஏகாதசியிலிருந்து விடாப்பிடியாக செயல்பட்டிங்கன்னா சில வேலைகளை முடிக்க முடியும். உறவினர் நண்பர்களோடு மனத்தாங்கல் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்பு நீங்கும். அதனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு இந்த மாத ஏகாதசியில் பொதுவாக அன்றாட பணிகள் கவனித்து கொண்டு மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். பெரியோர் சொல்பொடி நடந்து கொண்டால் தொல்லைகளை தவிர்க்கலாம். பலவிதமான சூழ்நிலைகளில் உங்களுடைய சாதுரியத்தால் சமாளிக்க கூட வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லதுதான். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஏகாதசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ ஆன்மீக ரீதியாக இந்த வைகுண்ட ஏகாதசியுடைய விரத மகிமையை பற்றி சொல்ல போகிறேன். இந்த விரத மகிமையை பற்றி தெரியாதவங்க இந்த விரத மகிமையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 20 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடப்பது வழக்கம். இந்த வருடமும் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதத்திலிருந்தே வைகுண்ட ஏகாதசிக்கு வைபவம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய வைகுந்த ஏகாதசி மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசியில் நடைபெறும். இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி மார்கழி இறுதியில் வருது. நடுவில் வந்திருக்கு. ஸ்ரீரங்க கோயிலில் இது தொடர்ந்து தைத்தேர் திருவிழா தை மாதம் புனர்பூச நாளில் ஓடவிடப்படும். இந்த ஆண்டுக்கான புனர்பூச நாளில் தை மாத தேருக்கான ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இதனிடையே சிறப்பாக வைகுண்ட ஏகாதசி விழாவும் நடக்குது. ஆக்சுவலி மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி இதனாலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. திருமங்கை ஆழ்வார் இந்த ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாடணும்னு ஏற்பாடு செய்திருக்கிறாரு. ஏகாதசி என்ற சொல்லுக்கு 11ஆம் தினம் என்று பொருள். ஞானேந்திரங்கள் 5, கர்மேந்திரங்கள் 5, மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதம். உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளோடு ஒன்றி இருக்கக்கூடிய உபவேஷம் தான் இந்த ஏகாதசி விரதத்துடைய சிறப்பு. இப்பேற்பட்ட ஏகாதசி அன்னைக்கு சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தாய் தந்தையருக்கு சீர்திருத்த நினைவு நாள் வந்தால் அன்னைக்கு நடத்தாமல் மறுநாள் துவாதசியில் நடத்தணும். அன்று கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது. கூடுமான வரை கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்களுக்கு கொடுக்கலாம்.
அதே போல ஏகாதசியில் உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைக்கிறது நரகத்திற்கு மிக கீழான நகரத்துக்கு சென்றிடுவீங்க. அதனால் அந்த தவறை செய்யாதீங்க. இந்த நாளில் துளசி இலையை பறிக்கக்கூடாது. தேவையானதை முதல் நாளே பறித்து வைத்துடணும். இந்த மாதிரி சில விஷயங்களை இந்த நாளில் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கண்ணீர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.